ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஐந்தாவது வசனம். அத்தோடு யூதாவின் நகர்களிலும் எருசலேமை சுற்றியுள்ள பகுதிகளிலும் எழுப்பப்பட்டிருந்த தொழுகை மேடுகளில் தூபம் காட்டுமாறு யூதா அரசர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்களை நீக்கினார். ஆக யூதாவின் நகரங்களிலும் எருசலேமை சுற்றியிருந்த பகுதிகளிலும் எழுப்பப்பட்டிருந்த தொழுகை மேடுகள், தென்னாட்டு அரசர்கள் வடநாட்டு அரசர்களைப் போல நிறைய தொழுகை மேடுகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அடிப்படையில் வழிபாடு எங்குதான் நடக்க வேண்டும்? தென்னாட்டை பொறுத்த மட்டில் எருசலேம் ஆலயம் ஒன்றுதான், வேறு எங்கும் வழிபாடு. இந்த இணைச்சட்ட மரபு நமக்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்வது, எருசலேம் தவிர்த்து நீங்கள் எங்கும் வழிபாடு நடத்தக்கூடாது. இதுதான் இணைச்சட்ட மரபு. இணைச்சட்டம் அழுத்தம் திருத்தமாக சொன்னது, எருசலேம் தவிர்த்து உங்களை வழிபாடு எங்கே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வழிபாடு எங்கெல்லாம் நடந்தது என்பதற்கு இந்த பகுதி ஆதாரம். யூதாவில் இருந்த எல்லா நகரங்களிலும், வடநாடை நம்ம ஏற்றுக்கலாம், வடநாட்டில் கோவில் கிடையாது, அவங்களுக்கு தொழுகை மேடுகள் தான், அவங்க யாவையை கூட வழிபட்டார்கள். ஆனால் கோவில் என்று ஒன்று தென்னாட்டில் இருந்த பிறகும் அவர்கள் இத்தகைய தொழுகை மேடுகளை உருவாக்கி பிற தெய்வங்களை வழிபட்டார்கள். யாவையை வழிபட்டாலும் பரவாயில்ல, பிற தெய்வங்களை வழிபட்டார்கள். எனவே அங்கே அர்ச்சகர்களை நியமித்தார்கள். இப்போ அந்த அர்ச்சகர்களை எல்லாம் யார் நீக்கிறது? யோசியா நீக்குகிறான். இந்த தொழுகை மேடுகளில் யார் யார் அர்ச்சகர்களாக இருந்தார்களோ அத்தனை பேரையும் அவன் நீக்குகிறான். தொடர்ந்து, மேலும் பாகால், கதிரவன், நிலா, விண்மீன்கள், வானத்து படைத்திரள் ஆகிய அனைத்திற்கும் தூபம் காட்டியவர்களையும் நீக்கினார். அர்ச்சகர்களை மட்டுமல்ல, இதே பாகால், கதிரவன் சூரிய வழிபாடு, நிலா சந்திர வழிபாடு, விண்மீன்களுக்கு வழிபாடு, வானத்து படைத்திரர்களுக்கு வழிபாடு, இவை எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டவை. யாருக்கு தூபம் காட்ட வேண்டும்? கடவுளுக்கு தான் தூபம் காட்டணும். கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தூபம் காட்டலாமா? இல்லை. எனவே இத்தனையையும் செய்து வந்த அர்ச்சகர்களை பதவி நீக்கம் செய்கிறார். மேலே நாம் எருசலேமிலும் அதன் சுற்றியுள்ள பகுதியிலும் எழுப்பப்பட்ட தொழுகை மேடுகளில் தூபம் காட்டுபவர்கள், இங்கே தொழுகை மேடுகள் மட்டுமல்ல, பாகால், கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான் படைத்திர அத்தனைக்கும் தூபம் காட்டுகிறவர்களை அரசு நீக்கினார். இதெல்லாம் அவனுடைய மாபெரும் சீர்திருத்த பணிகள். 6ஆம் வசனம். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அசரேவை அகற்றி எருசலேமுக்கு வெளியே உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றார். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அஷரேவை அகற்றி. அப்ப எருசலேம் கோவிலில் யாருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள்? சிலை என்பதை விட கம்பம், மரக்கம்பம். அசரேவுக்கு வழக்கமாக மரத்தூணால் கம்பம் வைப்பது. பாகாலுக்கு கல்தூண் நிறுவது. எனவே கல்தூணும் மரத்தூணும் ஏறக்குறைய 60 அடி உயரமான கல்தூணும் மரத்தூணும் இருக்கும். எனவே இங்கு யாருக்கு கல்தூண் வைக்கப்பட்டு இருக்கிறது? அசரேக்கு கல்தூண் வைக்கப்பட்டு இருக்கிறது. இது எருசலேமுக்கு வெளியில் உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றனர் இந்த மரத்தூணை. கிதரோன் பள்ளத்தாக்கு, கிதரோனில் நீரோடை, அந்த இருக்கிற சின்ன சின்ன நீரோடைகள், மலையிலிருந்து கசிந்து வருகிற நீரோடைகள், அங்கு கொண்டு போய் அதையும் சுட்டரிக்கிறார்கள். அங்கே அதை சுட்டரித்து தூளாக்கி அத்தூளை பொதுமக்களின் கல்லறைகளின் மேல்
தூவுமாறு பணித்தார். பணித்தார்கள். பொதுமக்களின் கல்லறைகளின் மீது தூவுமாறு பணித்தார்கள். அதாவது சாம்பல் வழக்கமாக ஒன்றுமே இல்லை, சாம்பலுக்கு ஒன்றுமின்மை என்பதுதான் பொருள். அப்போ இங்கே கல்லறைகள் மீது போய் தூவுறான்னா கல்லறையும் ஒன்றும் இல்லை. யூதர்களை பொறுத்த மட்டில், இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் இந்த யோசியா காலத்தில் மனித வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகிறது. மீண்டும் மனிதனுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லை, அதாவது உயிர்ப்பு இல்லை மனிதனுக்கு. அதுதான் யோசியா காலத்து சிந்தனை. இப்போ கல்லறை என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு இடம், வெறுமையான இடம். அந்த வெறுமையான இடம் என்பதை, இவையெல்லாம் வெறுமையானவை, அதாவது இந்த அசுரிய வழிபாடோ அல்லது பிற வழிபாடோ ஒன்றுமில்லாமை, பாகால் வழிபாடாக இருக்கலாம், அசரிய வழிபாடாக இருக்கலாம், அல்லது வேற்று தெய்வ வழிபாடுகள் அத்தனையும் கதிரவன், நிலா, விண்மீன்கள், வானத்து படைகள் எல்லாருக்கும் செலுத்துகிற அந்த வழிபாடு என்பது ஒன்றுமில்லாமைத்தான் குறிக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக கல்லறைகளின் மேல் தூவுமாறு பணிக்கிறார். 7ஆம் வசனம். மேலும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த விலை ஆடவரின் விடுதிகளை இடித்து தள்ளினார். குறைய பிரதெய்வ வழிபாட்டில் என்னென்ன நடந்தோ அத்தனையும் இப்போ எங்கே நடக்கிறது? தென்னாட்டில் நடக்கிறது. இதற்கெல்லாம் ஆரம்ப கட்டமாக இருந்தது சாலமோன். அவன் காலத்திலே அவன் கணக்கு வழக்கில்லாமல் தொழுகை மேடுகளை கதிரோன் பள்ளத்தாக்கில் உருவாக்கி தன்னுடைய மனைவிகள் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஒரு தொழுகை மேடு வைத்து அதில் குழந்தை பலிகள் நடப்பது வரை எல்லாவற்றையும் அனுமதித்தான். அதனுடைய பாதிப்பு தான் இங்கே ஏறக்குறைய சாலமோன் வாழ்ந்தது 970 முதல் 30. இப்போ யோசியா காலம் 640லேருந்து 609, 350 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதுப்பித்தல் வேலை நடக்கிறது. இதுக்கு முன்னால் புதுப்பித்தல் வேலை எங்கே நடந்தால் எசேக்கியா காலத்தில். இப்போ எசேக்கியா காலத்துக்கு முன்னால் யோசபாத்து, ஆசா காலத்தில் நடந்தது. எனவே இப்படி நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு புதுப்பித்தல் வேலை நடக்கிறது. எதெல்லாம் பிரதெய்வ வழிபாடுகளாக இருந்ததோ அத்தனையும் இப்பொழுது எருசலேம் ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அதில் முக்கியமான பங்கு என்னன்னா விலை ஆடவரின் விடுதிகள். அப்படின்னா விலை மகளிர் மட்டுமல்ல, விலை ஆடவர்களும் இருந்திருக்கிறார்கள். இதுதான் வழக்கமான பிரதெய்வ வழிபாடு. பிரதெய்வ வழிபாடு என்றாலே, பாகால் வழிபாடு அல்ல அஷரி வழிபாடு என்றாலே அதற்கு அடிப்படை தத்துவம் என்னவென்றால் வழமை வழிபாடு, இந்த ஃபெர்டிலிட்டி கல்ட். இந்த 2 தெய்வங்களுமே வழமையை சுட்டி காட்டுகின்றன. அப்போ அந்த வழமையை சுட்டி காட்டுவதற்கு இவர்கள் நடத்துகின்ற சடங்கு என்னன்னா, விலை மகளிரோடும் விலை ஆடவரோடும் இவர்கள் வாழ்வது, உடலுறவு கொள்வது. அப்போ இந்த நிகழ்வு நடக்கின்ற போது அதன் வழியாக தங்களுக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் இருக்கும், குழந்தைகள் வரும், தங்களுடைய வருமானம் வரும், தங்களுடைய நிலங்களில் நிறையா பயன் கிடைக்கும் என்கிற அந்த எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. இதைத்தான் யோசியா ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த விடுதிகள் யார் யார் ஆடவர் விலை ஆடவர் தங்கிதான் அத்தனை விடுதிகளையும் தரைமட்டமாக்குகிறார். அங்கே அசேராவுக்கு தேவையான துணிகளை பெண்கள் நெய்து வந்தார்கள். அசரேவுக்கு தேவையான துணிகளை, அந்த சிலைகளுக்கு தேவையான, அசரை என்பது கம்பம், கம்பத்தில் அந்த சிலையும் இருக்கிறது, அந்த சிலைக்கு தேவையான துணிகளையும் நெய்து வந்தார்கள். பெண்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அசரேக்கு தேவையான துணிகளை நெய்து கொண்டிருந்தார்கள். அந்த நெய்து வந்த துணிகள் அவற்றை எல்லாவற்றையும் வெளியேற்றுகின்ற அந்த நிகழ்வு. 8ஆம் வசனம். அவர் யூதா நகர்களில் இருந்த எல்லா குருக்களையும் எருசலேமுக்கு அழைத்து கொண்டார். இப்பொழுது யூதா நகரில் குருக்கள் எல்லா இடங்கள்ல நமக்கு ஏற்கனவே தெரியும். யூதா நகர் மட்டுமல்ல, வடநாடு தென்னாடு 2 பகுதியிலும் இருக்கிற 12 கோத்திரங்களும் ஆளுக்கொரு 4 காவல் நகரங்களை கொடுக்க வேண்டும். அந்த ரெப்யூஜி, சிட்டிஸ் ஆஃப் ரெப்யூஜிஸ் சொல்லுவாங்க. இந்த காவலர்கள் யாருக்குன்னா நம்முடைய லேவியர்களுக்கு. இந்த லேவியர்கள் வாழ்வதற்காக, அவர்கள் ஆடு மாடுகளுக்காக. இப்போ யூதாவில் இருக்கிற
நகர்கள். யூதாவில் இருக்கிற அந்த நகர்களை எல்லாமே, லேவிய நகரங்களை எல்லாமே, அங்கே இருக்கின்ற குருக்களை எல்லாம் எருசலேமுக்கு அழைக்கிறார். யூதா நகரில் 4 நகரங்களில் இருக்கும். அந்த 4 நகரங்களில் இருக்கிற குருக்களை எல்லாம் எருசலேமுக்கு அழைக்கிறார். மேலும் அவர் கேபா முதல் பேர்சபா வரை அர்ச்சகர்கள் தூவம் காட்டி வந்த எல்லா தொழுகை வீடுகளையும் மாசுபடுத்தினார். அப்போ கேபா முதல் பேர்சபா, கேபா என்பது ஏறக்குறைய வடக்கே லெபனான் காடுகளில் இருக்கிறது. சொல்லப்போனால் ஹெர்மோன் மலை அடிவாரம். அந்த கேபாவிலிருந்து கீழே எதுவரை? பேர்ஷபா வரை, நெகேவ் பாலைவனம் வரை, அதாவது சீனாய் பாலைவனத்தினுடைய வடக்கு பகுதி. அங்கிருந்தான் சீனாய் பாலைவனம் ஆரம்பிக்கிறது. அதனுடைய எல்கை வரை அங்கே தான் பேர்ஷபா இருக்கிறது. அந்த பேர்ஷபா வரை, சேபா முதல் பேர்ஷபா வரை அர்ச்சகர்கள் தூவம் காட்டி வந்த எல்லா தொழுகை மேடுகளையும் மாசுபடுத்தினார். அப்படின்னா ஒன்றுமில்லாமல் ஆக்கினார், சுக்குநூறாக உடைத்து போட்டார். நகர வாயிலில் இடப்புறம் நகரின் ஆளுநரான யோசுவா நுழைவாயிலில் முகப்பில் எழுப்பியிருந்த தொழுகை மேடுகளையும் இடித்து தள்ளினார். தொழுகை மேடுகள் எருசலேம் நகரின் இடப்புறம் நகரின் ஆளுநனான யோசுவா நுழைவாயிலின் முகப்பில். அப்போ ஆளுநன் யோசுவாவுக்கு ஒரு நிலைவாயில் வைத்திருந்தார்கள். இந்த நுழைவாயில்கள் எல்லாம் எருசலேம் நகர் வாயில் காலகாலமாக மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ குல்தா வாயில் இப்போ கிடையாது, அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வேறு வாயில் வந்துடுச்சு. அடிப்படையில் எல்லாமே ஈஸ்ட் கேட், நார்த் கேட், வெஸ்ட் கேட் இப்படி தான் இருக்கும். கிழக்கு வாயில், மேற்கு வாயில், வடக்கு வாயில், தெற்கு வாயில், இப்படி தான் பெயர்கள் இருக்கும். சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பெயரை வைத்து அவர்கள் வெவ்வேறு வாயில்களை உருவாக்குவார்கள். வழக்கமாக 8 வாயில்களே இருக்கிறது. சிலர் 11 வாயில்கள், 12 வாயில்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த எல்லா வாயில்களுக்குமே ஒரு பெயர் இருக்கும். குப்பைமேட்டு வாயில் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ அதுதான் அந்த காலத்தில் அந்த கெஹின்னாவுக்கு குப்பைகளை கொட்டுகிற அந்த வாயில், டங்கேட் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில், குப்பைமேட்டு வாயில். அதே மாதிரி தாவீது வாயில் என்று ஒன்று இருக்கிறது. தாவீது வாயில் தான் அந்த காலத்தில் சியோன் வாயில் என்று அழைக்கப்பட்டது. ஏன்னால் சியோன் நகருக்கு செல்லுகின்ற வாயில் தான் அந்த தாவீது வாயில். அதே மாதிரி ஏரோது வாயில் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று ஸ்டெஃபான் வாயில் என்று இருக்கிறது. ஸ்டெஃபான் வாயில் முன்னால் வேறு பெயரில் இருந்தது. ஸ்டீபனுடைய மரணத்துக்கு பிறகு அது ஸ்டெஃபான் வாயில் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி வாயிலுடைய பெயர் மாற்றங்கள் அடிக்கடி நிகழும். அதே போல் பல வாயில்கள் நகரத்தினுடைய அந்த மதில்களில் அல்லது கோவிலுடைய அந்த மதில்களில் இருக்கிறது. இந்த நகர வாயிலின் இடப்புறம் அந்த காலத்தில் ஆளுநனான யோசுவா நுழைவாயில் என்று அது அழைக்கப்பட்டது. அந்த முகப்பில் எழுப்பியிருந்த தொழுகை மேடுகள் அத்தனையும் இடித்து தள்ளுகிறார். இந்த அளவுக்கு துணிச்சலோடு தொழுகை மேடுகளையெல்லாம் இடித்தது வேறு யாருமே இல்லை. எசேக்கியாவை பற்றி பேசுகிறோம், அதே மாதிரி யோசபாத்தை பற்றி பேசுகிறோம். அவர்களெல்லாம் இந்த அளவுக்கு, யோசபாத்து கூட தொழுகை மேடுகளை இடிக்கவில்லை, சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஆனால் தொழுகை மேடுகளை அவர் தொடவே இல்லை. ஆனால் இங்கே யோசியா தொழுகை மேடுகள் அத்தனையும் தரைமட்டமாகிறார். தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்கி வர இயலாவிடிலும் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தார்கள். தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமிலிருந்து ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்கி வர இயலாவிடும் என்றால் புறவினத்தார் போக முடியாது. எருசலேம் ஆலயத்தில் பிற இனத்து தெய்வங்களை வழிபடுவர்கள் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் அவர்கள் உள்ளே போகாட்டினாலும் அங்கே என்னென்ன அப்பங்கள் கோவிலில் படைக்கப்படுகிறதோ அந்த புளியாத அப்பங்கள் எல்லாம் யார் உண்டு வந்திருக்கிறார்கள்? இந்த தொழுகை மேடுகளில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள். தொழுகை மேடுகள் யாருக்கு? அஷரே பாகாலுக்கு வழிபாட்டு தலங்கள். இந்த தொழுகை மேடுகள் பணிபுரிந்த அந்த அர்ச்சகர்கள் இப்போ எதை உணவாக உண்கிறார்கள்? யாவேக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற புளியாத அப்பங்களை உணவாக உண்கிறார்கள். 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் முளைக்கு சிலைக்கு எவனும்
தம் மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு பெண் இன்னும் பள்ளத்தாக்கில் இருக்கும் தோபேத்தையும் மாசுபடுத்தினார். நம்முடைய அரசர் யோசியாவினுடைய முக்கியமான ஒரு சீர்திருத்த பணிகளிலே ஒன்று இந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கை தூய்மைப்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த பெண் இன்னோம் என்றால் பெண் என்றால் மகன், இன்னோம் என்றால் இன்னோம் என்கிற ஒருவருடைய மகன் என்பதை குறிக்கிறது. இது பிற்காலத்தில் ஹின்னோம் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. இன்னோம் பள்ளத்தாக்கு என்பது எங்கே இருக்கிறது என்றால் எருசலேம் மலையினுடைய தென்பகுதியில் பாதியில் ஆரம்பித்து மேற்கு பகுதி வரை இந்த பள்ளத்தாக்கு நீள்கிறது. அதாவது கிதரோன் பள்ளத்தாக்கினுடைய தொடர்ச்சி. கிதரோன் பள்ளத்தாக்கு கிழக்கிலிருந்து ஆரம்பித்து தெற்கு பகுதி வரை மீண்டும் அந்த தெற்கின் பாதியிலிருந்து ஹின்னோம் பள்ளத்தாக்காக அது நீண்டு மேற்கு நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கில் தோபேத் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த தோபேத் இடத்தில் மொலேக் என்கிற சிலை இருக்கிறது. இந்த மொலேக்கு சிலை என்றால், இந்த மொலேக் என்பது எந்த கடவுள் என்றால் கனானியருடைய கடவுள். இந்த கனானியருடைய கடவுளை அவருடைய சிலையை வைத்து மகனையும் மகளையும் பலி கொடுக்கின்ற ஒரு வழிபாட்டை இஸ்ராயல் மக்கள் எருசலேமில் இருந்தபோது யூதா நாட்டை சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். இதற்கு அரசர்களும் இதற்கு பலியானவர்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் யோசியாவினுடைய தாத்தா, அவனுடைய தந்தை எல்லாருமே, ஆமோன், மனாசே உட்பட அத்தனை பேரும் இதிலே பலி கொடுத்திருக்கிறார்கள். மனாசே தன்னுடைய மகனை பலி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மகன் ஆமோனோடு பிறந்த இன்னொரு மகனை பலி கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை பலி கொடுக்கிற வழிபாடு மிக உச்சத்தில் இருந்தது. மனாசே காலத்திலும் அதே மாதிரி ஆமோன் காலத்திலும் உச்சத்தில் இருந்தது. எனவே இதை மிக கடுமையாக யோசியா எதிர்ப்பது மட்டுமல்ல, இனிமேல் யாரும் பலி கொடுக்காதவாறு அவர் என்ன பண்ணார், அந்த பெண்ணின்னோம் பள்ளத்தாக்கில் இருக்கும் தேபோத்தையே முழுவதுமாக உடைத்து நொறுக்கினார். தேபா என்றால் என்ன பொருள்? ட்ரம், நம்ம மேளம் சொல்கிறோம்ல, அந்த மேளம் அதான் தோப்பு. அந்த டோபத் என்றால் அந்த என்ன நடக்கும் என்றால், பிள்ளைகளை பலி கொடுக்கின்ற போது இந்த பிள்ளைகள்லாம் கதறும். அப்படியே அந்த கதறல் சத்தம் வெளியே கேடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மேலே சத்தத்தை ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சில சமயங்களில் திருவிழாக்களில் அல்லது திருமண நிகழ்வுகளில் அல்லது இறப்பு நிகழ்வுகளில் மேலத்தை அந்த உச்ச குரலுக்கு அப்படியே அடித்து மேலே தூக்குவாங்க. அந்த அளவுக்கு அடித்தால் அது என்ன ஆகும்னா, குழந்தைகளுடைய சத்தமே வெளியே கேட்காது, மற்றவங்களெல்லாம் ஒன்றும் நடக்காத மாதிரி இருப்பாங்க. இது மக்களுடைய காதை செவிடாக்குகின்ற அந்த நிகழ்வு. இப்படி கதறுகின்ற குழந்தைகளுடைய குரல் கேட்கக்கூடாது, கதறல் கேட்கக்கூடாது என்பதற்காக செவிடாக்குகின்ற ஒரு நிகழ்வு தான் என்னது, இந்த மேளத்தை கொட்டுகின்ற அந்த நிகழ்வு. அந்த மேளத்தை கொட்டுகின்ற நிகழ்வு அந்த நடந்தனால அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன, தோபத். அந்த நிகழ்வுக்கு பேரும் தோபத். அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கவே கூடாது என்பதற்காக அந்த இடத்தையே அவர் என்ன பண்றாரு, மாசுபடுத்துகிறார். முழுவதுமாக அழித்தொழிக்கிறார். அதான் பொருள். 11ஆம் வசனம். அவர் ஆண்டவரின் இல்லத்தின் வாயில் அருகில் இருந்த நாத்தான் மெலேக்கு என்ற மேற்பார்வையாளரின் அறையை அடுத்து யூதா அரசர்களால் கதிரவனுக்கென்று எழுப்பப்பட்டிருந்த குதிரை சிலையையும் அகற்றினார். குதிரை சிலையும் ஆண்டவரின் இல்லத்தின் வாயிலருகில் இருந்த நாத்தான் மெலேக் என்ற மேற்பார்வையாளரின் அறையை, எருசலேம் ஆலயத்தினுடைய வாயிலருகில், அந்த வாயிலருகில் நாத்தன் மலக் என்ற மேற்பார்வையாளர் தங்குகிற அறை இருந்தது. அந்த அறையை அடுத்து யூத அரசர்களால் என்ன வைக்கப்பட்டது, கதிரவனுக்காக கதிரவனை நினைவு கூர்ந்து, கதிரவன் என்றால் சூரியனை நினைவு கூர்ந்து எழுப்பப்பட்ட குதிரை சிலைகளை அகற்றினார். குதிரைகளும் வழிபாட்டு நிகழ்விலே இடம்பெற்றிருந்தன. குதிரை சிலைகள் நமக்கெல்லாம் தெரியும், இந்த அராபிய நாடுகளிலே குதிரைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளில்
குதிரைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். போருக்கு மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் கூட குதிரைகளை பயன்படுத்துவார்கள். அந்த குதிரைகள் அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு நிகழ்வாகவே மாறுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா, அந்த மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்த நம்முடைய இந்தியாவிற்கு, அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஆரியர்கள். இந்த ஆரியர்கள் அசுவமேத யாகம் என்று ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அசுவமேத யாகம் என்றாலே என்ன பொருள்? குதிரையை பலி கொடுப்பது. அவர்கள் குதிரையை கொண்டு வந்திருக்கிறார்கள், குதிரைகளை கொன்று பலி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு நலவாழ்வுக்கு மட்டுமல்ல, தங்களுடைய போரில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக குதிரைகளைத்தான் அவர்கள் படைக்கு பயன்படுத்துகிறார்கள். அதே குதிரையை பலி கொடுத்து வெற்றிக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அரசனுடைய மேன்மைக்காக, அரசனுடைய வளர்ச்சிக்காக. அசுவமேத யாகம் என்று அதுக்கு பெயர். எனவே அசுவமேதம் என்றால் குதிரை. எனவே குதிரையை அவர்கள் பலி கொடுத்திருக்கார். அப்படின்னா அந்த குதிரை என்பது வெறுமனே நம்ம போருக்கு பயன்படுத்துகிற ஒரு உயிரினம் மட்டுமல்ல, மனிதன் தன்னுடைய நலனுக்காக இந்த குதிரையை பலி கொடுக்கின்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. எனவே தான் அதை தெய்வமாகவே வழிபடுகின்ற அந்த நிகழ்வு அது எங்கேயும் இருந்திருக்கிறது. எருசலேம் ஆலயத்தினுடைய வாயிலில் அந்த குதிரை சிலையை வைத்து, அது குதிரை கதிரவனுக்கு நினைவு கூறுவதற்காக, அந்த கதிரவனுக்காக எழுப்பப்பட்ட குதிரை சிலையையும் அகற்றினார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதை எங்கே புகுத்துறாங்க? யாவேயினுடைய வழிபாட்டில் புகுத்துகிறார்கள். கதிரவனுடைய வழிபாடு என்பது, சூரிய கடவுள் என்பது எகிப்தினுடைய வழிபாட்டு தெய்வம். ரே என்றால் சூரியன். அதைத்தான் அட்டோன் என்று, அப்படியானால் தங்களுடைய தொழிலுக்கு பயன்படுகின்ற, போருக்கு பயன்படுத்துகின்ற எல்லா உயிரினமாக இருந்தாலும் சரி, அல்லது போர் கருவிகளாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்? வழிபாட்டு நிகழ்வுகளே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவற்றையும் தெய்வமாக வழிபட்டு இருக்கிறார்கள்.